ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹரிவாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி வந்து இறால் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோங்க. இது சாதாரண நம்ம சாப்பாட்டு அரிசியை வச்சு நம்ம குக்கரில் நார்மலாக செய்யலாம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இறால் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அது எப்படின்னா பாருங்கள், அந்த தலையை கிள்ளிட்டு அந்த மேலே இருக்கிற தோலை வந்து அப்படியே லைட்டாக உரிச்சிட்டு அந்த வால் பகுதியில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இழுத்தோம்னா ஃபுல்லாக எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் மேலே அந்த உள்ளே இருக்கிற குடல் எடுக்கலாம். சின்னதாக ஒரு குடல் இருக்குது, அதை வந்து லைட்டாக கீறி விட்டு அந்த உள்ளே இருக்கிற குடலை நம்ம எடுத்துடலாம் வெளியில். அவ்வளோதான், இறால் கொஞ்சம் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. நான் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டேன், இது காட்டுறதுக்காக நான் பண்ணினேன். அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் குக்கர் வச்சு நம்ம தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நல்ல ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 வெங்காயம் நான் அறுத்து வச்சுருந்தேங்க நீளமாக. அந்த வெங்காயத்தை வந்து இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். உப்பு லைட்டாக போட்டு நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி நல்லா பழுத்த நல்ல கலராக சிகப்பாக இருக்கிற தக்காளியாக போட்டுக்கலாங்க. நாங்கள் அப்போ தான் நம்மளுக்கு அந்த கலர் கிடைக்கும், அந்த சிகப்பு கலர் கிடைக்கும். அதுக்காக நம்ம கலரெல்லாம் இதில் எதுவுமே சேர்த்துறதில்ல. இப்போ இது வந்து பிரியாணி மசாலா, பட்டை, கிராம்பு, அப்புறம் வந்து அன்னாச்சி மொக்கு எல்லாமே சேர்த்து நான் அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா. அது வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இப்போ மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், இது கொஞ்சம் காரத்துக்காக நான் இது பச்சை மிளகா சேர்க்கல. பச்சை மிளகா சேர்த்தோம்னா ரொம்ப காரமாக இருக்குது. எனக்கு அது சரியாக ஃபீல் ஆகலை. அதனால நான் பச்சை மிளகா அதிகமாக பிரியாணியில் சேர்க்குறதுக்கு விரும்ப மாட்டேன். பாருங்கள், நல்ல ஒரு ரெட்டிஷ் கலர் கிடச்சிருக்குது. இந்த இடத்துல ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சது, ரெடிமேட் கிடையாது. நல்லா எண்ணெய் பாருங்கள், எண்ணெய் தெளிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கிட்டு தயிர், நல்ல ஒரு 1/4 கப் தயிருங்க சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம இறாலை சேர்த்துக்கலாங்க. நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சாச்சு. இறால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப இறாலை வதக்க வேண்டாம். ஏன்னா இறால் வந்து 2 நிமிஷத்துலேயே அது வெந்துடும். அதுக்கப்புறம் ரொம்ப வேக வச்சோம்னா கொஞ்சம் ஹார்டாக ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால் 2 பிரட்டிட்டு நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம். ஒரு சிலர் வந்து தனியாக அரிசியை தனியாக வேக வச்சுட்டு இறால் கிரேவி தனியாக செஞ்சு மிக்ஸ் பண்ணுவாங்க. நான் இதுலேயே போட்டு வேக வச்சோம்னா இன்னும் ஃப்ளேவர் நல்லா இருக்குமே, அந்த இறாலோட ஃப்ளேவர் வந்து அரிசி ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக நான் குக்கர்லேயே டைரெக்டாக வச்சுட்டேன். அரிசி சேர்த்து நம்ம ஒரு கிண்டி அது ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப பெருசாக ஒன்று. இறால் க்ளீன் பண்ணுறது மட்டும்தான் ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும். ஹார்ட் ஆகலை, இறால் நல்லா சாஃப்டாகவே இருந்தது வெந்து. இந்த அரிசிக்கு தேவையான தண்ணி நான் 1 கிலோ இறால் எடுத்து அதை க்ளீன் பண்ண கிட்டத்தட்ட 3/4 கிலோ கூட தேராதுங்க. அதை க்ளீன் பண்ணிக்கிட்டோம்னா அதுக்கு வந்து 3/4 கிலோ அரிசி. இப்போ அந்த நம்ம ஆல்ரெடி தக்காளியில் எல்லாத்துலேயும் உப்பு போட்டிருக்கிறோம், அதுக்கு தகுந்த உப்பு சேர்த்து நம்ம எல்லாம் கலக்கி விட்டுக்கலாம். புதினா மல்லியை ரொம்ப வதக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. அந்த வதக்கும்போது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு இப்போ மேலே கொஞ்சம் போட்டு அப்படியே மூடி வச்சிடலாங்க. அப்படி இருந்தால் தான் வாசம் வந்து அது புதினா மல்லி வாசம் சேர்ந்து வரும். நம்ம வதக்கி முடிச்சிட்டோம்னா அந்த வாசமெல்லாம் போயிடும்ன்றது என்னோட பர்சனல் ஃபீலிங். அதனால் அதை ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டேன். இப்போ விசில் போட்டு நான் வந்து ஒரு 2 விசில் வந்ததுக்கப்புறம், விசில் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு. இப்போ ஓரத்துலேருந்து எடுத்து விட்டு, பாஸ்மதி ரைஸ்னால் குக்கரில் இப்படி வேக வைக்க முடியாது. நார்மலாக நம்ம சாப்பாடுக்கு வைக்கிற அரிசி தான் இதில் வச்சேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குதுன்னு பாருங்கள், ஹார்ட் ஆகலை. இதை அப்படியே பிளேட்டிங் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். நான் ஹரி கொடுத்து பார்த்தேன், அவன் தான் கரெக்டான ஃபுட் ரிவ்யூவர். நல்லா இருக்குதுன்னா நல்லா இருக்குதுன்னு சொல்லிடுவான், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிடுவான்.
எத்தனை பேர் இதை கடைசி வரைக்கும் பார்க்குறீங்கன்னு தெரியல. கடைசியில் அவனை சாப்பிட வச்சுருப்பேன் நான். அவனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது சாப்பாடு ஒன்று மட்டும்தான். டேஸ்ட்டாக சமைச்சு கொடுக்கணும். அதை தவிர அவன் வேறு எதுவும் எதிர்பார்க்குறதில்ல. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவன் அப்படி ஜாடை காட்டினான்னா நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். அவங்க தட்டில் போட்டு சாப்பிட்டா சிந்துவான் அப்படின்றதுக்காக எப்போதுமே குண்டால் போட்டு அவன் ஸ்பூன் போட்டு கொடுத்துருவேன். அவன் கரெக்டாக சாப்பிட்டுக்குவான். தயிர் பச்சடி ரைத்தா போட்டு கொஞ்சம் கொடுத்தேன். சாப்பிட்டு ஓகேன்னு சொல்லிட்டான். ஸோ அதனால் சிம்பிளாக நீங்களும் உங்கள் வீட்லேயே இந்த மாதிரி ஒரு இறால் பிரியாணி செஞ்சு பாருங்கள் ஒரு நாளைக்கு. இந்த வீடியோ பிடிச்சவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.